பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க பாருங்க. இனிமே உங்க வீட்டுல இபி பிரச்சனையே இருக்காது. முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இனிமே பாருங்க எல்லாம் அதிரடியா இருக்க போகுது. தமிழ்நாடே அப்படி மாற போகுது. பார்த்துட்டே இருங்க. என்னது 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண. அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். சீரியல் நடிகை வைஷாலி டிவிக்கே தான் ஜெயிக்கும், கண்டிப்பா விஜய் அண்ணா தான் முதலமைச்சரா வருவாருன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓட்டு போட்டுட்டு வந்து கூட டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட்டோம்ன்ற மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அதோட விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே அதை ரொம்பவே சந்தோஷமா பகிர்ந்திருந்தாங்க. அதோட தளபதி விஜய் சிஎம் ஆன உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்தை பார்த்தீங்கன்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. இப்படி இருக்க சொல்லதான் வைஷாலி ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்க. இதுல இப்போ இபி பில்னால இவ்வளவு பேர் இப்படி அவஸ்தைப்படுறாங்க, அதனால 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்கீங்களா, அதை எடுத்துட்டு எப்போதும் போலவே இபி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் நிதர்சன உண்மையை வெளிப்படையா சொன்னதுக்கு வைஷாலிய பலருமே பாராட்டிட்டு வராங்க. எப்போதுமே ஒரு கட்சியில குறை இருந்தாலும் அதை நிறைவா தான் சொல்லுவாங்க. வைஷாலி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் இப்ப இருக்க சூழ்நிலையை யதார்த்தமா சொன்னது பலருடைய லைக்ஸ் அள்ளிட்டு வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண. அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும்.